பொதுவாகவே மனிதன் சுயநலக்காரன். அவன் தன்னுடைய நலத்தை பற்றி தான் யோசிப்பானே தவிர, நம்மளுடைய நலத்தினால இன்னொரு மனிதன் பாதிக்கப்படுதானே அப்படிங்கிறத அவன் கவலைப்பட மாட்டான். கவலைப்படாமல் அவனுடைய நலத்தை மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி, இவனுடைய செயல்னால் இன்னொரு மனிதன் பாதிக்கப்படுறான். பாதிக்கப்பட்ட உடனே ஒரு பயம் வரும் உள்ளத்தில். நம்ம இந்த மனுஷன் நம்மளால் பாதிக்கப்பட்டானே, இப்போ இறைவன் ஒருத்தன் இருக்கானே, அவன் நம்மளை பிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஒரு பயம் வரும். ஆனால் அது இறைவன் உடனே பிடிப்பானா அப்படின்னா பிடிக்க மாட்டான். எப்போ ஒரு மனிதனுக்கு நீ அநியாயம் செஞ்சிட்டியோ அந்த உடனேயே உனக்கு தண்டனை உருவாக ஆரம்பிச்சிட்டு, அது உருவாகி வருதுக்கு லேட்டாகும். கண்டிப்பாக ஒன்றை அடைஞ்சே தீரும். ஆனால் அது வரலைன்னு சொல்லி மேலும் 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 நீ அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு எல்லாம் சேர்ந்து உன்னை பிடிக்கும்போது உன்னால் தப்பிக்கவே முடியாது. இதுதான் உண்மை.